எழுதியிருந்தீர்கள். அதை படித்து பார்த்ததும் நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நான் வருவரையில் ஞானத்தையும் என் இரு குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் விரைவில் வெற்றிடம் வருகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் விளைவேந்திரன். அடியே சனியிலே ஞானம், நீ உயிரோடு தான் இருக்கிறாயா? அந்த பாரதியிடமிருந்து தப்பித்து விட்டாய். இந்த கடிதத்தின் மூலம் உன் தலையையே மாற்றுகிறேன் பாரதி. நீ கேட்க ஒழியடி சனியனே. அரசே வணக்கம். வணக்கம். விளைவேந்திரன் எப்படி இருக்கிறார்? நன்றாக இருக்கிறார்கள். என்ன செய்தி சொன்னானா? ஒரு கடிதம் கொடுத்து உங்களிடம் கொடுத்து சொன்னார். கடிதமா? கொடு பார்க்கலாம். தந்தையே, உமது மகன் எழுதும் கடிதம். என் தேவி ஞானம் பொல்லாத நீலி சண்டாரி சரிகாரி, அவளை பற்றி அறியாமல் அவள் மேல் மனம் இறங்கி மனம் புரிந்தேன். அவளையும் மக்களையும் வனத்திலே கொண்டு போய் கொலை செய்யுங்கள். அவ்வாறு கொல்லவில்லை எனில் நான் நாட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் விளைவேந்திரன். ஐயோ கடவுளே, என்ன இது? அன்னைக்கே சொன்னேன், அந்த பொண்ணு உனக்கு சரிபட்டு வரமாட்டா, 2 கையும் இல்ல, வேணாண்டான்னு சொல்லி கேட்காம திருமணம் செய்து கொண்டு இன்னைக்கு கொண்டு போய் கொலை செய்ய சொல்லியிருக்கானே, நான் என்ன செய்வேன் கடவுளே? என்னங்க கட்டணம் பேசுற உங்க முகம் வாங்கி விட்டுரு. நான் என்னன்னு சொல்லுவேன் பாக்கியவதி? நான் ஞானத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அன்னைக்கு எவ்வளவு சொன்னோம். அன்னைக்கு கேட்காம திருமணம் செய்து கொண்டு இன்று குழந்தைகளையும் ஞானத்தையும் கொண்டு போய் கொலை செய்ய சொல்லி இருக்கிறானா பாக்கியம்? ஐயோ, கொலை செய்ய சொல்லியிருக்கிறானா? அப்படி செய்யவில்லை என்றால் அவன் நாட்டுக்கு திரும்பி வரமாட்டானாம். இந்த செய்தி நான் எப்படிதான் நாட்டுக்கு சொல்லுவேன்னு தெரியல. சரி வாங்க மாமா, வாங்க அத்தை, வரமா. நீங்கள் இருவரும் இவ்வளவு தூரம் இந்த தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்கும். உங்களுடைய இருவருடைய முகம் ஒரு வாட்டமாக இருக்கிறது. என்ன காரணம் சொல்லுங்க மாமா. ஞானம், விளைவேந்தருக்கு ஒரு கடிதம் வந்திருக்குமா? அதை எப்படி உன்னிடம் சொல்வது? கடிதமா? என்ன கடிதம் சொல்லுங்கள் மாமா. நான் என்ன சொல்லேன் அம்மா, உன்னைய குழந்தைகளையும் கொண்டு போய் கொலை செய்ய சொல்லி எழுதிருக்கலாமா? அப்படி தெரியவில்லை என்றால் அவன் நாட்டுக்கு திரும்பி வரமாட்டானா? என்ன கொலை செய்ய சொல்லி இருக்கிறாரா? அவர் விரும்பிகளை செய்யணும் மாமா. கடிதத்தில் இருப்பது போல் உன்னையே குழந்தைகளை கொலை செய்தால் அந்த கொலைப்பழி எங்கள் மேல் வந்துவிடும். ஒருவேளை விளைவேந்தனுடைய எதிரி யாராவது அந்த கொலை கடிதத்தை கொடுத்து அனுப்பியிருந்தாலும் அந்த கொலைப்பழி எங்கள் மேல் தான் வந்துவிடும். ஆனால் நாங்கள் சொல்லி யோசனைக்கு நீ சம்மதிப்பா என்று நாங்கள் நம்புகிறோமா? என்ன யோசனை சொல்லுங்க மாமா. உங்களை கொலை செய்ய எங்களுக்கு மனசு வரலாமா? அதனால் நாங்கள் கொண்டு போய் காட்டி விட்டு விடுகிறோம். அந்த தேவமாதா உன்னை காப்பாற்றட்டும். அப்படி இல்லை மாமா, என்னை விரும்பி மனம் கொடுத்த என் கணவர் என்னையும் என் குழந்தைகளையும் இவ்வளவு தூரம் இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்கும். அவர் விதிக்கப்படி எங்களை கொலை செய்து விடுங்கள் மாமா. கொண்டு போய் பத்திரமாக காட்டி விட்டு வாருங்கள். ஏங்க இந்த பத்திரக்காரனை எப்படி கொடுத்து என்ன செய்ய? நம்ம தான் நமக்கு முக்கியம். நம்ம தேவமாதா அவங்களை காப்பாற்றட்டும். சென்று வாருங்க. இங்கே விட்டுட்டு போயிடலாம். ஐயோ வீரர்களே, என்ன என் குழந்தைகள் எங்களை கொலை செய்து விடுங்கள். எங்களை கொலை செய்து விடுங்கள் வீரர்களே. நாங்கள் என்ன செய்வோம் அம்மா? அத்தனை உத்தரவு அதை எங்களால் மீற முடியல. நீங்க பத்திரமா இருங்க. உங்க கும்பட மாதா உங்களை கைவிட மாட்டாங்க. நீங்க காட்டிலே பத்திரமா இருங்க. சரியா நரி கொண்டு வண்டியை வாங்கி கட்டிக்க திருஷ்டி பண்ண வந்துடும். அதான்
யாரும் வந்து இந்த காணகத்துல நானும் என் குழந்தைகளும் அனாதையா கிடக்குறோம்மா. எங்களை கண் திரும்பி பாருங்க. கருப்பு காலத்திலே கடலில் நீதி தரித்த குழந்தைகளை காப்பாற்றி கொடுத்த மாதிரி என் குழந்தைகளை என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள். என் நேச கண்மணிகளே, இக்கடிக்கு அழக வாழ்ந்த பாருங்க. உங்களை பார்க்க என் வயிறு சுமக்கிறது, என் நெஞ்சம் கிடக்கிறது. நான் என்ன செய்வேன்? பசிக்கு அழுக நான் அணைக்க முடியுமா? காணகத்துல மிருகங்களால் வர ஆபத்துகளிலிருந்து என் மக்களை காப்பாற்ற முடியுமா? இது யார் செஞ்ச சூழ்ச்சி அம்மா? அந்த சித்தனையை சூழ்ச்சியால என் கைகள் ரெண்டு தடுக்கப்பட்டது. இது யார் செய்த சூழ்ச்சி? நான் என் குழந்தைகளும் இப்ப இருக்கிற கணக்கு அம்மா எங்களை கண் திரும்பி பாருங்கம்மா. நேரம் உங்களுக்கு மாறலாம். மறுத்து பாசிக்கமா வருகிறேன். என்னையும் என் குழந்தைகளையும் காப்பாற்றி விடுகிறார்கள். என்னோட எழுதுகளை கேளுங்க. நாம பாருங்க விடுதலையே கொடுக்கலாமா? ஐயா முனிவரே, என் பெயர் ஞானசமுதிரி. நான் எதிர்த்து நாட்டு இளவரசி. யார் செய்த சூழ்ச்சியோ நான் என் குழந்தைகளுக்கு இக்கதிக்கு ஆரோக்கிய இருக்காம ஐயா. கவலைப்படாத, நீங்க பார்த்து சாப்பிடுமா. பிள்ளைகளோட நீ தள்ளி கொள்ளுமா, நான் ஏறி அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க ஐயா. பக்தியையும் புண்ணியங்களையும் கண்டு நாம் வியந்தோம். இனி ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். நான் உண்மை ஆசீர்வதிக்கிறேன். மகளே ஞான சௌந்தரி, இவ்வளவு காலம் பொறுமையாய் உனக்கு நேர்ந்த எல்லா துன்ப துயரங்களையும் பொறுமையோடு அனுபவித்து வந்தாய். இவை அனைத்தும் உன் பகைவரால் உனக்கு நேர்ந்தது. உன் கரங்களை எழுந்தது முதல் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன். நீ இவ்வளவு காலம் இவ்வளவு கொடுதல்களை அனுபவித்தும் என் பேரிலும் என் குமாரன் பேரிலும் நீ வைத்திருந்த பக்தி அணுவளவும் குறையாமல் இருந்தது. ஆகையால் உன் பெயரை போக்கி உன் கரங்களை நான் வளர செய்வேன். நீ உன் கணவரோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாய். உன் தந்தையையும் நீ காண்பாய். கடைசியில் உன் சொந்த ஊரான ரோமாபுரி ராஜ்யத்தையும் நீ ஆள்வாய் மகளே. நான் காண்பது நனவா? எனக்கு ஒன்றும் தெரியவில்லையம்மா. நீ காண்பது நிஜம்தான். அருள் இறப்ப என் மேல் வைத்து தரிசனத்தை காண செய்கிறேன். நான் நடித்து உங்களை விமர்சித்து அன்பு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்பூலையிலேயே உன் தரிசனத்தை காண செய்த உங்களுக்கு நான் கொடான கோடி நன்றி சொல்லலாம். கரங்கள் வளர செய்தவங்களுக்கு கொடான கோடி
அவனை ஒரு அனுமதியாவது சொன்ன மாதிரி நான் நம்பிக்கையோட கேட்டேன். என் நம்பிக்கை வீட்டுக்காக என் கண்களை வளர்ந்து தெரிவிக்கணுமா? உங்களுக்கு நான் நன்றி சொல்றேம்மா. நன்றி. அரே, நீ ஒன்றுக்கு மஞ்ச வேண்டாம். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். நன்றி அம்மா. அன்னைக்கு 2 பிள்ளைகளோட கையில ஒரு பொண்ணை காட்டு சொன்னாங்க. எப்படி இருக்கிறாங்களோ கிட்ட போய் பார்த்தேன். கை வந்து 2 பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அம்மா, நீ நானும் தானே? எப்படிமா உங்களுக்கு கை வந்தது? தேவமாதா காட்சி கொடுத்து கை கழுவி வளர செய்யுங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் கணவர் வந்து கூட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு ஐயா எனக்கு. அப்படியா? இவ்வளவு நாள் இந்த காட்டுல நான் ஞாபகம் கொண்டு வந்தேன். ஒரு நாள் அந்த மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது. எப்படி உன் கண்ணை மட்டும் தெரிஞ்சாங்க? அழுது கேட்டதுனால என் கணவர் ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா இருந்துச்சு. கொகையில கணவர் உங்களுக்கு கூட்ட வச்சு கொகையில இருக்கலாம். சரிங்க ஐயா. கேள்விப்பட்டலாம் உண்மையா? நிறைய கேள்விப்பட்டேன். என் மனைவி மகளை கொண்டு விட்டதால் அனைவரும் பேசிக் கொள்கிறார்கள். உண்மையா? என்னது?